ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீச் ஸ்டைலில் ப்ரான் ஃப்ரை எப்படி வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இறால் ஃப்ரை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 800 கிராம் இறால் வாங்கியிருக்கேன். மீன்கார் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ இது உள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சில இதில் அவரே எடுத்துட்டார் போல். இந்த இது மட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் அந்த குடல் பகுதி, இதுதான் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், எல்லா ப்ரானையுமே நம்ம குடலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்து இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து அப்படியே போடுறதுனால போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அது கூடவே ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இதில் நல்லா அந்த மசாலே ஊறட்டும். பாருங்கள், இப்போ ப்ரான் வந்து 1/2 அன் ஹவர் மேக்னேட் பண்ணி வச்சிருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட, பெரிய கரண்டி, இது குழிக்கரண்டி, 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடவே சேர்த்துக்குவோம். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து, 2ஐயும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி எடுக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்குவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துப்போம். ஏற்கனவே நம்ம ப்ரான்லையும் மேக்னேட் பண்ணி வச்சுருக்குறோம் பொடியெல்லாம் போட்டு, அதனால் இதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் எல்லாமே இது குட்டி ஸ்பூனு பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பூன்னா 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி மட்டும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள். இதெல்லாம் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பு மட்டும் போட்டுக்குவோம். நம்ம வந்து ப்ரானில் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டோம். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச ப்ரானை இது கூடவே சேர்த்து இது நல்லா அந்த மசாலே நம்ம நல்லா வணக்கி எடுக்கணும். இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம இந்த ப்ரான்லேருந்தே தண்ணி வரும். இடையில மட்டும் மூடி திறந்து நம்ம கிளறி விடுவோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு இதை வேக வைப்போம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள் தண்ணி எப்படி விட்டுருக்குன்னு. இதை நல்லா நம்ம அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா அப்புறம் எல்லாம் கருகி போயிடும். இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும், அது வரைக்கும் வேக வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதில் வந்துட்டு
ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூளும் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நம்ம கடைசியாக போட்டு கிண்டுறப்போ இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சென்னையிலலாம் பீச்சிலலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்களும் இங்கே வீட்டிலே வாங்கி சமைக்க ஆரம்பித்தோம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், நம்மளோட ப்ரான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பீச்சில் எல்லாம் கொடுப்பாங்க இது மாதிரி ஒரு பீஸ் ப்ரான் எடுத்து அதோட இந்த வெங்காயத்தையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.